ஓகே. நம்ம டிவைஸ்ல ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே வந்து பார்த்து டெலீட் பண்ணுவோம். சில டைம் நம்ம ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பட் நம்ம ஸ்டோரேஜ் பிரச்சனையால நம்ம வந்து அந்த ஃபைல் டெலீட் பண்ண வேண்டியதா இருக்கும். வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லையா? இதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்ம ஜியோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜிபி ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாரு. அது எப்படி ஆக்சஸ் பண்றது அண்ட் யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜியோ ரீசென்ட்டா வந்து பார்த்தா பிரைஸ் ஹைக் வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்லயும் ரூ. 50 கிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூ. 50 நம்ம வந்து பார்த்தா கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நம்ம கழிச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஜியோ கிளவுட் அப்படிங்கிற ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல போய் ஜியோ கிளவுட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லாகின் பண்ற மாதிரி கேட்கும். உங்க ஜியோ நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஃபரல் கோட் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து ஸ்கிப் கொடுத்துக்குங்க. திரும்பி வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே. ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, ஒன்ஸ் நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் மட்டுமே போதுமோ நம்ம 25 ஜிபி கிளவுட் ஸ்டோரேஜ் வந்துருமான்னு சொல்லி கேட்டா அப்படி வந்து கிடையாது. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து 5 ஜிபி வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து 20 ஜிபி நம்ம தான் வந்து பார்த்தா earn பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளால வந்து பார்த்தா 3 பேர்த்த வந்து ரெஃபரல் பண்ண முடியும். ஒவ்வொருத்தர் ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ஜிபி கிட்ட வந்து பார்த்தா ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் ரெஃபரல் அண்ட் ஏர்ன் சொல்லி போட்டு ஒரு 5 ஜிபி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வந்து இருக்கும். ஸோ நான் வந்து 3 பேர்த்த ரெஃபரல் பண்ணி 25 ஜிபி ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜியோ கிளவுட் ஆப்பை வந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணும்போது இன்வைட் கோட் அப்படின்னு வந்து போகும். அந்த இன்வைட் கோட் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 5 ஜிபி வந்து கிடைக்கும். ஸோ எப்படி ரெஃபரல் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஆப்ல நமக்கு வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதுல கீழ லாஸ்ட்ல வந்து ரெஃபரல் ஏர்ன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க இன்வைட் கோட் வந்து காட்டும். ஸோ கீழே வந்து வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கங்க. அவங்க ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ணிட்டு இன்வைட் கோட் வந்து கேட்கும். அந்த இன்வைட் கோட் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க இன்வைட் கோட் வந்து பார்த்தா டைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பார்த்தா 5 ஜிபி வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்க ஒரு 3 பேர் ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதும் உங்களுக்கு 25 ஜிபி கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இப்போ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபோல்டர் வந்து ஆட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ பிரைவேட் ஃபோல்டர்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வந்து தனி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தா பிரைவேட் ஃபோல்டர். இன்னும் கூட பர்சனல் ஃபைல்ஸ் வந்து சேஃபா வச்சுக்க முடியும். ஓகே. தென் கீழே வந்து பார்த்தா ஹோம் இருக்கும், ஆல்பம்ஸ் இருக்கும், மை ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ஆல்பம்ஸ் நீங்க வந்து பார்த்தா ஆல்பம் மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி இதுக்குள்ள ஃபைல்ஸ்ல அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ மை ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ மை ஃபைல்ஸ்ல மேலே வந்து பார்த்தா ஆல் ஃபைல் இருக்கும். ஸோ அங்கே தான் நான் வந்து பார்த்தா முக்கியமான ஃபைல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாருங்க யூடியூப் அதுக்கப்புறம் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்மளால ஈஸியா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். சோ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு மேல பிளஸ் பட்டன் இருக்கு. அது பண்ணீங்க அப்படினா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ள ஓபன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்க இமேஜ்ல அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஹோம் ஸ்கிரீன்ல 3 டாட் பட்டன் இருக்கும். செலக்ட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் இருக்கும். அதுல நம்ம இன்னும் வந்து பாத்தீங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு வந்து காட்டும். அது மூலமா பாத்துக்கலாம். தென் அப்படியே கொஞ்சம் கீழ வந்து வாங்க செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்க ஆட்டோ பேக்கப்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படினா அந்த ஆட்டோ பேக்கப் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா உங்க டிவைஸ்ல என்ன இமேஜஸ் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படினா அதுவே வந்து பாத்தீங்க ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிரும். சோ இந்த மாதிரி நம்மளால வந்து பாத்தீங்க மொபைல்ல வந்து ஜியோ கிளவுட் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பிசில எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கிளவுட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே போனீங்க அப்படின்னா லாகின் வந்து கேட்கும். ஸோ லாகினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் மட்டும் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஓடிபி வரும். ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நம்ம உள்ள போனதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சைடில் தான் நமக்கு எல்லா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்டோரேஜ் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜிபி வந்து இருக்குது. மொத்தமாக நான் இப்போ 3 ஜிபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், கான்டாக்ட், ரீசெட்டு இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி அப்லோடுன்னு வந்து காட்டும். ஸோ நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிடும். ஃபோட்டோனா ஃபோட்டோ தனியாக, வீடியோனா வீடியோ தனியாக, ஆடியோனா ஆடியோ, டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் நமக்கு வந்து மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மை ஃபைல்ஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்க என்னோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த மை ஃபைல்ஸில் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நியூ ஃபோல்டர்னு இருக்கும். அந்த நியூ ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் நம்ம எங்கே இருக்கோ அங்கே வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் அப்லோடிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜியோட சர்வர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. தென் திரும்பி இந்த ஃபைல்ஸ்லாம் வேணும்னாலும் உங்களால் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
ஓகே 9 ஃபைல்ஸ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் வந்து இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்மளால் பேக்கப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கான்டாக்ட் நமக்கு பேக்கப் ஆயிரும். இப்போ வந்து பாருங்க என்னோட கான்டாக்ட் எல்லாமே இதிலே வந்து காட்டுது. இந்த ஸ்டோரேஜ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் சம்மரின்னு வந்து காட்டும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது, எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ கைஸ் இப்போ பிசியில் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு 50 ரூபா ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணாங்க. அதை நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிக்கலாம். நம்ம கூகுள் டிரைவில் வந்து பார்த்தா 15 ஜிபி தான் வந்து ஃப்ரீ. பட் ஜியோவில் நமக்கு வந்து 25 ஜிபி ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். ஸோ ரெஃபர் அண்ட் நேல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் 22 ஜூன் 2026 வந்து காட்டுது. இன்னும் 2 இயர்ஸ்க்கான வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டி நினைக்கிறேன். ஸோ நமக்கு இப்போதைக்கு 2 இயர்ஸ் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். நம்ம இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைல்ஸ் பேக்கப் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல டெலிட் ஆனால் கூட நம்ம இன்னொரு இடத்துல எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் பேக்கப் வந்து மறக்காம பண்ணுங்க. ஸோ பேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ வந்து போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.